ஒரு கதை கேட்கலாமா? அந்த கதையில் ராஜா, தேவ மனிதன், பிரதானிகளும் தேசாதிபதிகளும் சிங்கங்களும் இந்த கதையில் இருக்காங்க. இந்த பிரதானிகளும் தேசாதிபதிகளும் தேவ மனிதனாக இருக்கிற ஒரு மனுஷனை அவனை எப்படியாச்சும் அவனை இது பண்ணணும், பொறாம அவன் மேலே பட்டு அவன் மேலே தேவ ஆவி இருந்துச்சு. தேவ ஞானம் இருந்தனால அவன் மேலே அவனுக்கு எல்லா அதிகாரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டதுனால அவன் மேலே ஒரு பொறாமை இருந்துச்சு. அப்போ ராஜாட்ட போய் சொன்னாங்க, உங்களை தான் வணங்கணும், 30 நாள் உங்களை வணங்கணும் அப்படின்னு சொல்லி கட்டளை கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கட்டளை கொடுத்து ராஜாவும் சரின்னு சொல்லிட்டார். இந்த கட்டளையும் இந்த ராஜா கொடுத்துட்டார். ஆனால் அது இந்த தேவ மனிதனுக்கு தெரியும். ஆனால் அந்த தேவ மனிதன் தெரிஞ்சும் எப்பயுமே ஜெபிக்கிற ஒரு இடத்துல போய் எப்பயுமே எப்படி முட்டிக்கால் போட்டு ஜெபம் பண்ணுவாரோ அதே போல் அந்த தேவ மனிதன் முட்டிக்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருந்தார். ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி அவர் ஆண்டவரை துதித்து கொண்டு இருந்தார். இதை பார்த்து அந்த பிரதானிகளும் தேசாதிபதிகளும் போய் இந்த ராஜாட்ட சொல்லிட்டாங்க. இந்த ராஜாக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, வேறு வழி கிடையாது. ஏன்னா இது தேசம் எங்கும் சொல்லப்பட்ட ஒரு கட்டளையாக இருந்தபடினால் இந்த ராஜாவுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. ஒன்று ராஜா சொன்னார், அந்த தேவ மனிதனை பார்த்து சொன்னார், நீ ஆராதிக்கிற இடைவிடாமல் நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை என்ன பண்ணுவார், தப்புவிப்பார் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லியாச்சு. சிங்கக்கேபியில் அவனை போட்டுட்டாங்க. ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ராஜாவுக்கு தூக்கமே வரலை. ராஜா இரவில் தூங்கும்போது கீத வாத்தியத்தோடு அவர் எல்லாம் ரொம்ப என்ஜாய்மெண்ட் பண்ணி தூங்குவார். ஆனால் அவர் தூங்கவே இல்லை, இங்கேயும் அங்கேயும் நடந்து கொண்டே இருந்தார். அப்போ உடனே இந்த சூரியன் வரும்போது உடனே ஓடுறார். எங்கே ஓடுறார் அப்படின்னா அந்த தேவ மனிதனை பார்க்கும்படியாய் போகிறார். அங்கே தேவ மனிதனை பார்ப்பது சிங்கக்கேபிக்கு ஓடுறார். அந்த சிங்கக்கேபி கிட்ட போகணுன்னு கேட்குறாரு. கொஞ்சம் ரொம்ப துயர சத்தமாக கேட்குறாரு, தேவ மனிதனே, நீ ஆராதிக்கிற தேவனை தப்பிச்சாரா, அவர் வல்லவராக இருந்தாரா அப்படின்னு கேட்கும்போது இந்த தேவ மனிதன் சொன்னார், ராஜாவை நீ இன்றும் வாழ்வேன்னு சொல்லி என்னை சிங்கம் ஒன்றுமே பண்ணலை, என்னை என்னத்தின் வாயை தேவன் கட்டி போட்டாருன்னு சொல்லி அந்த தேவ மனிதன் சொன்னாராம். ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சான். அப்போ அந்த தேவ மனிதனை தூக்க சொல்லிட்டாங்க. இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, இதில் அவனுக்கு ஒரு சேதமும் அங்கே நடக்கவே கிடையாது. அவனுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே அந்த தேவ மனிதனுக்கு அங்கே காணப்படவே இல்லை. யார் அவனை குற்றம் சாட்டினாங்களோ அவனை என்ன பண்ணாங்க, சிங்கக்கேபியில் போட்டாங்க. சிங்கக்கேபிகளில் அவனை மாத்திரம் இல்லை, அவனோட குமாரர், அவனோட மனைவி, அவனுடைய இருக்க எல்லாரையும் அவனுக்கு சிங்கக்கேபியில் போட்டாங்க. ஆனால் சிங்கக்கேபியில் போடும்போது அவங்க சேருவதுக்கு முன்ன கெபியின் அடியில் அவங்க சேரும்போதே சிங்கங்கள் அவங்க மேலே பாய்ந்து அவங்க எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டுச்சு அப்படின்னு சொல்லி அதில் பார்க்குறோம். இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இன்றைக்கி இந்த கதை நான் சொல்லும்போது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். வேதாமத்தில் ஒரு தானியலை பற்றி நம்ம பார்க்குறோம். நம்மளுக்கு விரோதமாக நிற்கிறவர்கள் யாராக இருக்கட்டுமே, நம் ஆண்டவருக்கு நம்ம உண்மையாக இருக்கும்போது, ஆண்டவர சன்னிதானத்தில் 3 வேளை ஜெபிக்கிறவர்களாக நம்ம காணப்படும் போது நம்மளுக்கு விரோதமாக நிற்கிறதுக்கு ஒருவனாலும் முடியாது. நீ ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறா. நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவனுள்ளவராக இருக்கிறா. அவர் ஒரு நாளும் நம்மளை விட்டு விலகி போவது கிடையாது. நாம் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை சூழ்ந்திருக்கலாம், போராட்டங்கள் சூழ்ந்திருக்கலாம், என்ன வேணா சூழ்ந்திருக்கட்டும். ஆனால் ஆண்டவரை நீங்கள் சார்ந்திருக்கும் போது, வேதாமத்தில் தானியேல் என்று மனிதன் கர்த்தரை சார்ந்திருக்கும் போது கர்த்தர் அவனுக்கு முன்னாடி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார் அப்படின்னா உங்களுக்கு விரோதமாய் நிற்கிறவர்கள் மத்தியில் அவங்க தலை அவர் நிமித்த வல்லமை உள்ளவராக இருக்கிறான். உங்களுக்கு விரோதமாய் நிற்கிறவன் அவன் இழ்பொருளாய் போவான் என்று நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நீங்களும் நானும் தேவாதி தேவனை நம் முழு விசுவாசிக்கலாமா? அந்த நாளில் விசுவாசத்தோடு நான் உங்களை விசுவாசிக்கிறேன் அப்பான்னு சொல்லி நம் ஆண்டவர் சன்னிதானத்தில் ஒப்பு கொடுக்கலாமா?